ரிஷபம் வரக்கூடிய 2025 மிகப்பெரிய ஒரு புதையல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது இது நாள் வரைக்கும் நீங்கள் எதை தேடிக்கிட்டு இருந்தீங்களோ அந்த புதையல் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, புதையல் யாருக்கு கிடைக்கும்? யார் அந்த புதையலை தேடி கஷ்டப்பட்டு 7 கடல் 7 மலை தாண்டி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த புதையல் கிடைக்கும். தேடாமல் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு புதையல் கிடைக்குமா? இல்லை புதையல் தேடி அவங்கள தேடி வருமா? வரவே வராது. யார் எந்த ஒரு முயற்சியை நேர்த்தியாகவும் கீர்த்தியாகவும் மனசு நிறைய பூர்த்தியாகவும் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே தான் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிட்டும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த புதையல், அது எந்த விதமான புதையலாக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு கிடைத்தே தீரும். மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. ஒரு மிகப்பெரிய மன தெளிவு உங்களுக்கு வரும். அந்த மன தெளிவால் உங்களுடைய வாழ்க்கை மாறுபட போகுது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கோபுரத்தில் பிறந்து குடிசைக்கு வந்தாச்சு. மறுபடியும் விதி உங்களை கையை பிடிச்சி கோபுரத்துக்கு கூட்டிக்கிட்டு போகுது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் இழந்தது எல்லாத்தையுமே திரும்பி பெறக்கூடிய வருடம் 2025. இந்த நேரத்தில் தயவு செய்து நீங்கள் கடந்த காலத்தில் என்ன பண்ணீங்களோ அதை மறுபடியும் பண்ணாதீங்க. நம்பினால் மிஞ்சுவது துரோகம் மட்டுமே. இந்த உலகத்தையே நேசிங்க, ஆனால் ஒருத்தரை கூட நம்பாதீங்க. நீங்கள் யார் மேலே அதிகமாக நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க உங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு உங்களை நட்டாத்தில் விட்டுடுவாங்க. எப்படி? ஆற்றுலேருந்து நீங்கள் இந்த பக்கமும் வர முடியாது, அந்த பக்கமும் போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கை நழுவி விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போவாங்க. ஆகையால் எல்லார் மேலேயும் அன்பாக இருங்க, யாரையுமே நம்பாதீங்க. அதுக்காக நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லலை. உங்களை படைத்த இறைவன் உங்களை நல்லா வாழ வைப்பான் அப்படின்ற இறை நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழுங்க. மிகப்பெரிய அளவில் 2025 உங்களுக்கு பொக்கிஷமான ஒரு ஆண்டாக இருக்க போகுது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேற போகுது. அந்த பரமேஸ்வரனோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க போகுது. தெய்வத்துக்கிட்ட கையேந்தி நீங்கள் வேண்டும் பொழுது எனக்கு மன நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் கேளுங்க. அதை தவிர எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் தெய்வத்துக்கிட்ட முறையிட்டால் தெய்வத்துக்கு காது கேட்காது. ஏன்னா நல்லது எது கெட்டது எது அப்படின்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணுன்ற ஒரு முடிவையே தெய்வம் உங்ககிட்ட தான் கொடுத்துருக்கு. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா புரியும். தாகம் எடுக்குது, நீங்களே தானே தண்ணியை குடிக்கிறீங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வேறு எதையாவது குடிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாலுமே அது உங்களுடைய விருப்பம்தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பழரசத்தை குடிக்கும்போது உங்களுக்கு பிற்காலத்தில் சளி பிடிக்கலாம், இல்லை ஜுரம் வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் மிருகங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது. தாகம் எடுத்தால் அதுங்க தண்ணியை தவிர வேறு எதையுமே குடிக்காதுங்க. ஆனால் மனிதர்கள்கிட்ட மட்டுமே தான் உங்களுக்கு தேவையானதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான முடிவை தெய்வம் மனிதர்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இந்த முடிவை நாம் கையில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய இஷ்டத்துக்கு நாம் எல்லா தப்பையும் செஞ்சுட்டு கடைசியாக இறுதியாக தெய்வத்துடைய சரணாகதியை அடைஞ்சு எல்லாத்துக்குமே நீதான்ப்பா காரணம், நான் உனக்காக எவ்வளவோ விளக்கு போடுறேன், ஏறாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரமே கிடையாது, ஆனாலுமே எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னா எப்படி நடக்கும்? நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் வரக்கூடிய விளைவுகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அப்போ அந்த பழியை யார் சுமக்க வேண்டும்? நீங்களா? உங்களை படைத்த தெய்வமா? மிகப்பெரிய அளவில் ஒரு பொக்கிஷமான படைப்பு தான் மனிதனுடைய படைப்பு. அந்த படைப்பை வச்சுக்கிட்டு உங்களால் பல சாம்ராஜ்யங்களை உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள திறன் இருக்குது. நீங்கள் அதை முதல்ல பயன்படுத்தணும். அதை நீங்கள் பயன்படுத்தும் போது எங்கேயாவது தடுக்கி விழுந்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தெய்வம் ஓடோடி வரும், நிச்சயமாக வரும். ஏன்னா உண்மையாக வேர்வை சிந்தி உழைக்கிறீங்க. யாரையும் ஏமாற்றி வாழணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கல. மிகப்பெரிய அளவில் தெய்வம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. 2025 நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. தயவு செய்து நான் மறுபடியும் ஒன்று தான் சொல்லிக்கிறேன். உங்களால் முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும்
மற்றவர்களால் என்ன முடியாதோ அதை செய்யணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா கஷ்டமான வேலையை செஞ்சாதான் பேரும் புகழும் கிடைக்கும், 4 பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க. அந்த அளவுக்கு எவராலுமே முடியாத ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது. அதை எப்படி செய்யணும் அப்படின்றது தெரியல. அதனால் பல பேருடைய ஆதரவு உங்களுக்கு தேவைப்படுது. வர்றவர்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு உங்களை கழட்டி விட்டுடுறாங்க. இனி அந்த ஒரு காரியம் நடக்கக்கூடாது. யாருடைய துணையுமே உங்களுக்கு தேவையில்லை. ரிஷபத்துக்கு அந்த மகேஸ்வரனுடைய துணை கிடைக்க போகுது. அதனால் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு அமைய போகுது. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. நம்பிக்கையோடு இருங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைத்தே தீரும். ஏன்னா அந்த அளவுக்கு கடந்த காலத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுது. அதாவது கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்கெல்லாம் இந்த கல் கரையாது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் ரிஷபம் அது கரையிற வரைக்கும் அதை கரைச்சி 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 பார்த்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக அது நிச்சயமாக கரைந்தே தீரும். அது ரிஷபத்துக்கு தெரியும். அதனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு மாமரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாங்காயை ஒரே ஒரு கல் வச்சு அடித்தா விழாது. 10 கல்லை வச்சு அடித்தா ஏதாவது ஒரு கல்லில் நிச்சயமாக விழும். இந்த சூட்சமும் ரிஷபத்துக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் பொய்யான பாசத்தில் மாட்டி நீங்கள் உங்களையே இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறது தான் மிச்சமாக இருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய பாசம் இல்லை, உங்களுக்காக போடப்பட்ட வேஷம். மிகப்பெரிய அளவில் உங்ககிட்ட வந்து யார் ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியம் ஆகணும் அப்படின்றது மட்டுமே தான். எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வெளிப்படக்கூடிய பாசம் அப்படின்றது தாய் பாசம் ஒன்று தான் இந்த ஜகத்திலேயே. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆனாலுமே ஏதோ ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கண்களை சில விஷயங்கள் மறைச்சிடுது. அந்த மாயையை விட்டு நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்களை சுற்றிக்கிட்டு இருந்த இருள் விலகிடுச்சு. மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை உயரப்போகுது. இனி ரிஷபத்துக்கு வீழ்ச்சியே கிடையாது. அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிடலாம். இத்தனை நாளாக ஜான் ஏறுனா மோனம் சறுக்கிட்டு இருக்கும். இனி உங்களுக்கு எழுச்சி மட்டும்தான். ஒரு விதையிலிருந்து மரம் வெளியே வரணும் அப்படின்னா அந்த விதைக்கு மேலே எந்த விதமான குப்பைகளோ தடங்கல்களோ பூமியில் இருக்கக்கூடாது. மிகப்பெரிய தடங்கல்கள் உங்களுக்கு இருந்தது இல்லையா இத்தனை காலமாக, அத்தனை தடைகளும் விலகப் போகுது. விதையிலிருந்து முளைக்கக்கூடிய விருட்சமாய் ரிஷபத்தின் வாழ்க்கை இருக்க போகுது. அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமேஸ்வரனே உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது இனி எந்த விதமான தடங்கல்களும் உங்களுக்கு நிகழாது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இல்லத்து அரசிகள், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மனபாரங்கள் இறங்க போகுது கீழே. இனி அது உங்களுடைய மனசில் ஏறாது. மிகப்பெரிய அளவில் நீங்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பரஸ்பரமான நிலையில் வாழ போகிறீங்க. பிள்ளை செல்வம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது திருமணமாகி 5-6 வருடங்கள் ஆகியும் ஒரே ஒரு புழு பூச்சி கூட உன்னோட வயிற்றில் உருவாகலையே அப்படின்னு கீழ்த்தனமாகவும் ஏளனமாகவும் உங்களை எத்தனையோ பேர் பேசிட்டாங்க இல்லையா, அவங்க முகத்துலலாம் கறி பூசுகிற மாதிரி மிகப்பெரிய அளவில் பிள்ளை செல்வத்தை நீங்கள் பெற போகிறீங்க. அந்த பரமேஸ்வரன் உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா சனீஸ்வரனே கூடவே வந்து எல்லா விஷயத்தையும் சாதகமாக மாற்றி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு பல மாற்றங்கள் ரிஷபத்துடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். தயவு செய்து திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு வெளியில் அன்னதானம் போடுங்க. 10-15 பேருக்கு போட முடியல அப்படின்னாலும் ஒரே ஒரு ஏழையை கூப்பிட்டு உங்கள் கையால் அன்னத்தை தானமாக கொடுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு 4 நல்லது நடக்கும் பொழுது 7 கெட்டது கூடவே வருமா. அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய தானமும் தர்மமும் மட்டுமே அதை தடுத்து நிறுத்த முடியும். தினமுமே காலையில் நீங்கள் எழுந்ததுமே ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதை சொல்லிட்டு உங்களுடைய நாளை ஆரம்பிங்க. மிகப்பெரிய அளவில் அந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக நிச்சயமாக இருக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம்.
ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.